ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது காப்வெப் அப்படின்ற கொரியன் கதை. 1970 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி காட்டப்படுற இந்த கதையோட ஹீரோவான டைரக்டர் தான் எடுத்த முதல் படத்தை தவிர மத்த படங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆனதால இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்தவங்களும் கிரிட்டிக்ஸும் நம்ம ஹீரோவை குப்பை படம் எடுக்கிற டைரக்டர்னு கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஆளுக்கு படம் எடுக்கவே தெரியல. ஹிட்டான முதல் படம் கூட இவர் அசிஸ்டண்டா வேலை பார்த்த இவரோட இறந்து போன குருவான மிகப்பெரிய டைரக்டரோட கதையா தான் இருக்கும். அதை சுட்டுதான் இவர் படமா எடுத்திருக்காருன்னு இண்டஸ்ட்ரியில ரூமரும் பரவுது. இதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற நம்ம ஹீரோ செமையா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இப்ப டைரக்ட் பண்ற படமாவது ஹிட் ஆகணும்ன்ற கண்டிஷன்ல இவர் தூங்கும் போது வர்ற கனவுல ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஹீரோ இப்ப எடுத்து வச்சிருக்க படத்துல இருக்க கிளைமேக்ஸ்க்கு பதிலா வேற ஒரு கிளைமேக்ஸும் நிஜமா படத்துல வர சீன் மாதிரியே வந்து தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுது. சோ இப்ப நம்ம ஹீரோவும் தான் எடுத்து வச்சிருக்க கிளைமேக்ஸ்க்கு பதிலா கனவுல வர கிளைமேக்ஸ் எடுத்தா படம் தனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் பீஸ் அமையும்னு நம்பி அதுக்காக ரீஷூட் பண்ண ட்ரை பண்ற மனுஷன் பல பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றாரு. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு படத்தை எடுத்து ஹிட் கொடுத்தாரா இல்லையான்றதுதான் கதையே. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியா படத்துக்குள்ளேயே படத்தை எடுக்க போறதால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட நார்மலா நம்ம கதையில வர ஹீரோ அண்ட் கேரக்டர்ஸ் ரிலேட்டடான காட்சிகளும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற விஷயங்களையும் கலர்லையும் நம்ம ஹீரோ எடுக்க போற படத்தோட சீன்ஸை ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா வரப்போற அவுட்புட்டை பிளாக் அண்ட் ஒயிட்லயும் காட்டியிருக்காங்க. சோ நான் இப்ப பேசும்போது கலர்ல வர இமேஜஸ் நம்ம கதையில வர சம்பவங்களையும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் நம்ம ஹீரோ எடுக்கிற படத்தோட அவுட்புட்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு சினி தமிழ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்ல காட்டப்படுற பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ல ராத்திரி நேரம் செம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க டைம்ல ஒரு ரூமுக்குள்ள டெரரா இருந்த லேடி அவசர அவசரமா மாடிக்கு வந்ததும் அங்க கதவு பூட்டி இருந்ததை பார்த்து அவங்க இன்னும் டெரர் ஆகி உள்ள பதட்டத்தோட பயந்து உட்கார்ந்து இருந்த மனுஷனோட கதையை முடிச்சே ஆகணும்னு கதவோட கண்ணாடியை உடைச்சு உள் பக்கமா போடப்பட்டிருந்த லாக்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் போதே காட்னு சொல்ற டைரக்டர் நாம பாத்துக்கிட்டு இருக்க சீன் கலரா மாறினதும் சுத்தி இருந்தவங்கிட்ட இப்ப நாம குத்துற சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் சீன் வர சிங்கிள் டேக்ல எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்றாரு. இந்த டைரக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. மனுஷன் ஆக்ட் பண்ற லேடி கிட்ட எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் சீன் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாற இப்ப கையில கத்தியோட வர லேடி கதவு கண்ணாடிய உடைச்சிட்டு உள்ள வந்ததும் அங்க பயந்து போயிருந்தவரோட கதையை முடிக்க ஓடி வரும்போதே நம்ம ஹீரோ மிரண்டு போய் எழுந்து பார்த்தா இது ஒரு கனவு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ரீசெண்டா எடுத்து வச்சிருக்க படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணினாலும் கொஞ்ச நாளா நம்ம ஹீரோவோட கனவுல வர சீன்ஸ் இவர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க படத்தோட சீனை விட நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த கனவு திரும்ப திரும்ப வந்து தூங்க முடியாம டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வேலைக்கே ஆகாம கனவுல வர சீன் திரும்ப திரும்ப மண்டைக்குள்ளேயே ஓடுறதால தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க படத்தோட சீனுக்கு பதிலா ரீஷூட் பண்ணி கனவுல வர சீன்ஸ் எடுத்தா படம் வேற லெவல்ல மாஸ்டர் பீஸா இருக்கும்னு நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. மனுஷன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வயிறு பசிக்குதே சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போனா அங்க இருந்த சிலரோ நான் பாஸ் நீங்க எடுத்த முதல் படத்தை தவிர எந்த படமுமே ஓடலையே எல்லாமே குப்பை படமாச்சே. சக்சஸ் ஆன அந்த முதல் படம் கூட நீங்க வேலை செஞ்ச சீனியர் டைரக்டர் தான் இறக்குறதுக்கு முன்னாடி எழுதின கடைசி ஸ்கிரிப்ட் தானே, அதை சுட்டு தானே படமா எடுத்தீங்க. இப்ப எடுத்து வச்சிருக்க படமாவது மனுஷன் பாக்குற மாதிரி இருக்குமான்னு கலாய்ச்சதை கேட்டு இன்னும் கடுப்பான ஹீரோ ஏதாவது பண்ணியே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல இப்ப எடுத்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆபீஸ்க்கு வந்து கம்பெனி பிரசிடென்ட் அக்கா கிட்ட படத்துல இருக்க சில சீன்ஸை மட்டும் தூக்கிட்டு ரீஷூட் பண்ண 2 நாள் டைம் கிடைச்சா மட்டும் போதும் படத்தோட கிளைமேக்ஸையே மாத்தி அப்படியே தெரிக்க விடலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பிரசிடென்ட் லேடிக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதது மட்டும் இல்லாம படத்துல சேஞ்சஸ் பண்ணணும்னா சென்சார் கிட்ட பெர்மிஷனும் வாங்கணும். அது ரொம்ப பெரிய வேலை. நானும் ஜப்பான் போக வேண்டி இருக்கு. சோ புது சீன்ஸை முதல்ல சென்சாருக்கு அனுப்புங்க, அவங்க ஓகே சொல்லலன்னா ஷூட்டிங்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே போகும்போது எதுக்கும் மிடோவா பாத்துட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமான்னு உள்ள போய் அங்க இன்வெஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மிடோ கிட்ட தோ பாருமா நாம மட்டும் ரீஷூட் பண்ணிட்டா படம் கண்டிப்பா ஹிட், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே உங்க அப்பாவோடதுதான், சோ நீ தான் முடிவெடுக்கணும். இப்ப பிரசிடென்டா இருக்கிறவங்க அத்தை சாதாரண நடிகையா இருந்தவங்க என்னோட சீனியர் டைரக்டர் கல்யாணம் பண்ணி அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவ்ளோ பெரிய ஆளா இருக்காங்கன்னு எப்படியோ ஒரு வழியா பேசி மிடோ அந்த ஸ்கிரிப்ட படிக்கிறதுக்கு சம்மதிக்கவும் வச்சாச்சு. கம்பெனியோட ஓனராவே இருந்தாலும் வயசு கம்மி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத மிடோக்கு இந்த ஸ்கிரிப்ட படிக்க ரொம்பவே பிடிச்சு போய் செம்மையா இம்ப்ரெஸ் ஆயாச்சு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கதையை அப்படி செதுக்கி இருக்காரு. கதையில டெரரா வர மருமக கேரக்டர், அதாவது ஸ்டார்டிங் சீன்ல கதை உடைச்சிட்டு உள்ள வந்த பொண்ணு பயந்து போய் நடுங்கிட்டு இருந்த மாமியார் அண்ட்
ஹஸ்பண்ட் கிட்ட, உங்க ஃபேமிலிக்கே பொண்ணுங்கன்னா சாதாரணமானவங்க தானே, அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே காட்டின போட்டோவை பார்த்த மாமியார் பயத்துல அப்படியே உறைஞ்சு போகும்போதே போன் ரிங் ஆனதுல ஸ்கிரிப்ட்ல இருந்து சுயநினைவுக்கு வந்த நம்ம ஹீரோ கிட்ட பேசின ப்ரொடக்ஷன் கம்பெனி மேனேஜர், சார் சென்சார்காரங்க நம்ம கொடுத்த புது ஸ்கிரிப்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதையும் மீறி நம்ம ஷூட் பண்ணனா போலீஸ் அப்படியே அல்லேக்கா புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதை கேட்டு செம்மையா டிப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மாத்திரைகளை போட்டுட்டு என்னடா பண்ணலாம்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே என்ட்ரி கொடுக்குற மிடோ, தலைவா உங்க ஸ்கிரிப்ட் செம்மையா இருக்கு, சோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சென்சார் பெர்மிஷன் கொடுக்காட்டினாலுமே நாம இந்த படத்தை எப்படியாவது எடுக்கிறோம் கலக்குறோம்னு களத்துல இறங்கினதும் சென்சார் போர்டுக்கு தெரியாம பெர்மிஷன் வாங்காம ஷூட் பண்ணனா அரெஸ்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரிக்க விடுறோம்னு வேலையை ஸ்டார்ட் பண்ற நம்ம டீம் படத்துல நடிச்ச எல்லாருக்குமே கால் பண்ணி கால் ஷீட்லாம் வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி கதையோட பழைய கிளைமேக்ஸ் படி பொண்ணுங்கனாலே குழந்தை பெத்துக்கணும், அதுதான் ஒரே வேலைன்ற கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற மாமியார் அண்ட் ஹஸ்பண்ட் குழந்தை இல்லாத மருமகளுக்கு படுத்துற கொடுமை தாங்க முடியாம ரொம்பவே கவலையில இருந்த மருமக வீட்டை விட்டு வெளியில போய் தன்னோட கதையையும் தானே முடிச்சுக்கிற மாதிரி கதை இருந்ததால அதை மாத்தி புதுசா எழுதின ஸ்கிரிப்ட்ல மருமக கேரக்டரை புரட்சிகரமா ஸ்ட்ராங்கா மாத்தி இருக்காரு. சோ இந்த கதை அந்த காலகட்டத்துல மக்கள் மத்தியில இருந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து டீவியேட் ஆகி மாசா இருக்கும்னு நம்ம ஹீரோவும் நம்புறாரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு கால் ஷீட்டை வாங்கினதும் படத்தோட சைடு ஆக்டர்ஸ், மருமக, மாமியார் அண்ட் ஹஸ்பண்ட் கேரக்டர்ல நடிக்கிறவங்கன்னு எல்லாருமே செட்டுக்கும் வந்தாச்சு. அதுலயும் குறிப்பா படத்துல டிடெக்டிவா ஆக்ட் பண்ண போறவரு தொடர்ந்து பல படங்கள்ல போலீஸா நடிக்கிறதால மனுஷன் கேரக்டராவே மாறி நடிக்கணும்ன்றதுக்காக வீட்லயே ஜெயில் கூட கட்டி வச்சிருக்காராம். படத்துல மாமியாரா ஆக்ட் பண்ற சீனியர் ஆக்ட்ரஸ், ஹஸ்பண்ட், மருமகன் யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியாம செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்கிரிப்ட படிச்சு மேக்கப்பையும் போட்டு ரெடியாகவே ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் டயலாக மனப்பாடம் பண்ணி ரெடி ஆகும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த ஹேட் போட்ட பொண்ணு ஹஸ்பண்ட் கேரக்டரை தனியா மீட் பண்ணி, நான் ராத்திரி ஃபுல்லா சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு தூங்காம இங்க வந்திருக்கேன், என்னால சுத்தமா முடியலன்னு அழுததும் நம்ம ஹஸ்பண்ட் கேரக்டர் அவங்கள சமாதானப்படுத்தி நைஸா அனுப்பி வச்சத ஒளிஞ்சிருந்து பார்த்த டிடெக்டிவ் அதை நோட்டும் பண்ணி வச்சுக்கிறாரு. மனுஷன் படத்துல நடிச்சு நடிச்சு நிஜமாவே டிடெக்டிவாவே மாறி இருக்காரு. படத்துல ஆர்வமா இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேனு, ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ்னு எல்லாருமே ரெடி ஆனதும் கெத்தா செட்டுக்குள்ள வந்து டைரக்டரை பார்த்து எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தலைவன் ஆக்ஷன் சொன்னதும் டெக்ஸ்டைல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க மாமியார் வரிசையா தையல் மிஷினை போட்டு பொண்ணுங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருந்த யூனிட்டுக்கு தன்னோட மகன் அண்ட் மருமகளையும் கூட்டிட்டு வந்து, பாருமா ஏன் வீட்டுக்கு வர பொண்ணு வெட்டியா வீட்டோட எல்லாம் இருக்க கூடாது, அவங்களும் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு சொன்னதும் மகனோ, அம்மா இவ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவன்னு சொல்ல இத கேட்ட மாமியாரு திரும்பி ஒரு லுக்கையே விட்டுட்டு கிளம்புறாங்க. மருமகளும் மகனும் அவங்க பின்னாடியே போகும்போதே அந்த கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ண ஹஸ்பண்ட் கேரக்டர் பாத்துக்கிட்டே போறது மருமகளும் நோட்டீஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம புது பொண்ணு கொயர்ல பாடும் போதே அங்க பியானோ வாசிச்சுக்கிட்டு இருந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் லுக்கு விட்டது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் முடிஞ்சதும் புது பொண்ணு கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிற மனுஷன், நீ சூப்பரா பாடுற, உன் வாய்ஸ் செம்மையா இருக்குன்னு பாராட்டினதும் அந்த பொண்ணும் நீங்க செம்மையா பியானோ வாசிக்கிறீங்கன்னு பேசிக்கிட்டே கிளம்பும் போதே தெரியாம கால் தவறி கீழே விழ போன பொண்ண ஹஸ்பண்ட் கேரக்டர் பிடிச்சதும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ன்ற பேர்ல இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த புது பொண்ணோட பேரு யூரிம். நாம ஹீரோ அதை அப்படியே கட் சொல்லிட்டு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அவசர அவசரமா வர மாமியார் கேரக்டர் டைரக்டர் கிட்ட உங்க இஷ்டத்துக்கு கதையை மாத்தி வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் கூட பண்ணல, அப்புறம் எப்படி நல்லா நடிச்சு ஒரே நாள்ல எல்லா சீனையுமே முடிக்க முடியும்னு கேட்கும் போதுதான் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையுமே வர வைக்கிறதுக்காக ஒரே நாள்ல ஷூட்டிங் முடிஞ்சிரும்னு பொய் சொல்லி இருக்கிறாருன்ற விஷயமே தெரியுது. இதை கேட்டதும் மாமியார் ஒரு பக்கம் டென்ஷனாக, இன்னொரு பக்கம் நம்ம யூரிம் இதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு சீரியல் ஷூட்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும்னு கோவிச்சுட்டு கிளம்புனதும் பின்னாடியே ஓடி வர அசிஸ்டன்ட் டைரக்டர், அம்மா தாயே தயவு செஞ்சு போகாதீங்க, நான் அடுத்ததா வேற ஒரு டைரக்டரோட வேலை பார்க்க போறேன், அந்த படத்துலயும் உங்களுக்கு நல்ல கேரக்டரா வாங்கி தரேன், அண்ட் நம்ம டைரக்டர் தான் உங்களுக்கு பேரு வச்சதேன்னு கெஞ்சினாலும் கேட்காத யூரிமு, அதெல்லாம் முடியாது, நான் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு சீரியல்ல நடிச்சிருக்கேன், இன்னும் 2 நாள்லாம் கண்டினியூஸா நடிக்க வாய்ப்பே இல்லைன்னு கிளம்பும் போதே என்ட்ரி கொடுத்த நம்ம மிடோ அவ கணத்துல பலார்னு ஒரு போர்டு போட்டு, நம்ம டைரக்டர் தானே உனக்கு வாழ்க்கை கொடுத்ததே, மரியாதையா நடிச்சிட்டு 4 போர்டு போட இந்த பிரச்சனையை சமாளிக்க மேனேஜரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இதுல அடுத்த பிரச்சனையா நம்ம டீம் பெர்மிஷனே வாங்காம ஷூட் பண்ற விஷயம் சென்சார் போர்டுக்கு தெரிஞ்சதால ஸ்பாட்டுக்கே செக் பண்றதுக்கு ஒரு செக்ரட்டரிட்ட, சார்
கதையெல்லாம் மாத்தல, சும்மா ரீஷூட் பண்றோன்னு மேனேஜர் சமாளிக்க ட்ரை பண்ணனாலும் சென்சார் செக்ரட்டரி அதை எல்லாத்தையும் நம்பாம டென்ஷன் ஆனதை பார்த்த மிடோ அவர்கிட்ட நைஸா பேசி ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு ட்ரிங்க்ஸையும் கொடுத்து பிளாட் ஆக்கியாச்சு. இங்க யூரிம் கவலையா போறதை கவனிச்ச ஹஸ்பண்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சார் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறா அண்ட் அதுக்கு தான் அப்பான்னு சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோ, அடே யாரா நீ என்னடா சொல்ற, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணனு கடுப்பானாலும் அங்க திடீர்னு ஆளுங்க வந்ததை பார்த்த ஹஸ்பண்ட் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சதை பார்த்த ஹீரோ, அடே நீ இந்த ஆக்டிங்க என் படத்துல செஞ்சிருந்தா படமே ஹிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் செக்ரட்டரிய பிளாட் ஆகணுமிடோ அவரை லாக் பண்ணி வைக்க சொல்லிட்டு செட்டை விட்டு யாருமே வெளியில போக கூடாதுன்னு செம்மையா பிளான பண்ணி போன் லைனை கட் பண்ணிட்டு எல்லா கதவுகளையும் வெளிப்புறமா பூட்டவும் சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. சோ இனிமே செட்டை விட்டு 2 நாளைக்கு யாருமே வெளியில போகவும் முடியாது, யாருக்கு போன் பண்ணவும் வாய்ப்பில்லை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவுல என்ட்ரி கொடுத்த வேட்டைக்காரன் காஸ்டியூம் போட்ட ஆளு நம்ம ஹீரோ கிட்ட, அடே நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சோல்ஜரா நடிக்க வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணுன, ஆனா இந்த படத்துல ஃபேக்டரி சூப்பர்வைசரா நடிக்க வச்ச, ஆனா இப்ப என்னடா திடீர்னு வேட்டைக்காரனா நடிக்க சொல்ற, நான் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு கடுப்பாகி கிளம்பி போனாலும் கதவை திறக்க முடியல. அதான் மிடோ ஏற்கனவே டோரை லாக் பண்ணியாச்சே. இப்போ திரும்பவும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதும் ஹஸ்பண்டுக்கும் யூரிம்க்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கத நேர்ல பார்த்த மருமக இது எதுவுமே தெரியாத மாதிரி மெதுவா தன்னோட ரூமுக்கே வந்து படுத்ததும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரூமுக்கு வர ஹஸ்பண்ட் வைஃப் தூங்குறத நினைச்சு படுத்தாச்சு. ஆனா இங்க யூரின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க பெட்டுக்கு வர சிலந்தி கண்ணத்து மேல ஏறினதும் அந்த பொண்ணு பயந்து போய் கத்த, இத கேட்டு வேகமா ஓடி வந்த ஹஸ்பண்ட் அண்ட் மருமகளை பார்த்த யூரிம், நீ தானே என்ன பயமுறுத்துறதுக்காக ஸ்பைடர் அனுப்பின பிசாசேன்னு மருமகளை திட்டினது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க என்ன விட்டு போயிடாதீங்கன்னு பயந்துகிட்டே சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆன மருமக பொல்லேர்னு ஒண்ணு விட்டதும் யூரிம் கடுப்பானாலும் சிலந்தி திரும்பவும் தம் மேல இருக்கத பார்த்து கத்த, நம்ம ஹீரோ ஷாட் சூப்பரா முடிஞ்சிருச்சு கட்டுன்னு சொன்னாலும் யூரிமோ, சார் எனக்கு ஸ்பைடர்னா நிஜமாவே பயம்னு கதற. ஹஸ்பண்ட் கேரக்டர் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, என் குழந்தைன்னு வாய திறந்ததும் யூரிம் அவர் கணத்துல பொல்லேர்னு போட்டுட்டு அடே முட்டாள் வளரீராதன்னு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட, சார் என்னால இதெல்லாம் முடியாது, இது மாதிரி சீன்லாம் வைக்காதீங்கன்னு கெஞ்சினாலும் நம்ம ஹீரோ ஷூட் பண்றதுலயே பிஸியா இருக்காரு. அடுத்த ஷாட்ல படுத்த படுக்கையா இருக்கிற மாமனாரை பாக்குறதுக்கு கை குழந்தையோட வர்ற மாமியார், இதோ பாருங்க இது நம்ம பையன் வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து பெத்துக்கிட்ட குழந்தை, அவன் அப்படியே உங்கள மாதிரி தான் சொன்னதை ஒளிஞ்சிருந்த கேட்ட மருமக நைஸா அங்கிருந்து கிளம்ப. இப்ப மாமியாருக்கு ஸ்டார்ட் ஆகிற பிளாஷ்பேக்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி பிளே பாயா இருந்த மாமனார் தன்னோட ஃபேக்டரியில வேலை பார்த்த பொண்ணோடயே ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை பார்த்த மாமியார் சதக் பண்ணதுலதான் மனுஷன் இப்படி படுத்த படுகையா இருக்காரு. ஆனா இப்ப அந்த அம்மாக்கு தப்பான வழியில பிறந்த இந்த குழந்தைய பிடிக்காட்டினாலுமே தன்னோட பேரனாச்சேன்னு கொஞ்சம் நடிச்சதை பார்த்த ஹீரோக்கு அவங்க நடிப்பு செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. பட் வேட்டைக்காரன் ட்ரெஸ் போட்ட பயபுல நம்ம மிடோ கொடுத்த ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, அடே நீயும் என்ன மாதிரி அந்த சீனியர் டைரக்டர் கிட்ட வேலை பார்த்தவன் தானே, அவரோட ஸ்கிரிப்ட திருடி பெரிய ஆளாயிட்டன்னு சண்டை போடும் போதே மிடோ இன்னும் அதிகமா ட்ரிங்க்ஸ கொடுத்து அவரையும் பிளாட் ஆக்கியாச்சு. ஐயோ இப்ப யாரு வேட்டைக்காரன் கேரக்டர்ல நடிக்க போறதுன்னு ஹீரோ மண்டைய பிச்சுக்கிட்டாலும் ஒரு ஸ்டேஜ்ல தானே அந்த கேரக்டர்ல நடிச்சிடலான்னு முடிவு பண்ணி காஸ்டியூமையும் போட்டு களத்துல இறங்கியாச்சு. அடுத்த ஷாட்ல தன்னோட ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு மூலமா குழந்தை பிறந்தது தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில வந்த மருமக சோகமா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த வேட்டைக்காரனான நம்ம ஹீரோ, நான் உங்க மாமியார் குடும்பத்துக்காக ஃபேக்டரி சூப்பர்வைசரா பல வருஷம் வேலை பார்த்தும் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என்ன விரட்டி விட்டதால என்ன பண்ணணும்னே தெரியாம வேட்டைக்காரனா மாறிட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்ல, மருமகளும் சோகமா என்னையும் இத்தனை நாளா அடிமை மாதிரி நடத்தி இப்ப வெளியிலயும் அனுப்பிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி நடிச்சதும் நம்ம மிடோ ஏடினி எல்லாருக்குமே நம்ம ஹீரோவோட ஆக்டிங் பிடிச்சு போச்சு. அடுத்த ஷாட்ல மருமக ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி வீட்டை விட்டு வந்தா இன்னொரு பக்கம் பிறந்த குழந்தைய மட்டும் வாங்கிக்கிட்டு யூரிம வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டதால வாழ்க்கையே வெறுத்து போன யூரிம் தன்னோட கதையை தானே முடிச்சுக்க ட்ரை பண்ணும் போதே என்ட்ரி கொடுத்த வேட்டைக்காரரு அவளையும் காப்பாத்துறது மட்டும் இல்லாம மாமியார் அண்ட் ஹஸ்பண்ட் குடும்பத்தால பாதிக்கப்பட்ட மருமக யூரிம் அண்ட் வேட்டைக்காரர்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பழி வாங்க பிளான போட்டு ஹஸ்பண்ட கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சுட கதறிக்கிட்டு இருந்த ஹஸ்பண்டோட கண் கட்ட யூரிம் கழட்டி விட்டதும் அந்த பையன் நல்ல வேலை நீ என்ன காப்பாத்திட்ட, நாம இனிமே ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே செட்டோட கதவை உடைச்சு உள்ள வந்த பிரசிடென்ட், அடே யார கேட்ட ஷூட்டிங் நடத்துறீங்க, மிடோ எங்க அண்ட் நீ பெரிய டைரக்டர் நினைப்பா எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு டென்ஷனா பேசிட்டு போனதை பார்த்து கடுப்பான
பாவமான நம்ம ஹீரோ செம்ம ஸ்ட்ரெஸ்ல மாத்திரைய போட்டாலும் டிப்ரெஷன் குறையாம கத்திக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ள போய் அங்க இருந்த பொருட்களை தள்ளி விட்டு உடைச்சு கத்திக்கிட்டே கொஞ்சம் அமைதியாகி இந்த படம் மட்டும் சொதப்பனா எல்லாமே போயிடும், என் கரியரும் காலி ஆயிடும்னு புலம்பும் போதே திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குறது மட்டும் இல்லாம அந்த ரூமோட கார்னர் சேர்ல உட்கார்ந்திருந்த இறந்து போன சீனியர் டைரக்டர், தோப்பாரு தம்பி என் திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, சோ நானும் இங்கதான் இருக்கேன், படம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல, எல்லாருமே குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க, உனக்கு திறமை இல்லைன்னு நினைக்காத, முதல்ல உன்னை நீ நம்பு, எவன் சொல்றதையும் கேட்காதுன்னு செம்ம இமோஷனலா பேசும்போதே அவரோட உடம்புல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சதும் அந்த நிலைமையிலுமே மனுஷன் உடனே நம்பு விட்டுறாதன்னு சொல்லிக்கிட்டே சாம்பல் ஆகிறத பார்த்து மிரண்டு போன ஹீரோக்கு புது நம்பிக்கையே வந்தாச்சு. ஆக்சுவலி சீனியர் டைரக்டர் இறந்த அன்னைக்கு அவர் கடைசியா எடுத்த சீன் தீக்கு நடுவுல எடுத்துக்கிட்டு இருந்ததால எல்லாருமே பயந்தாலும் தைரியமா களத்துல இறங்கின சீனியர் தீக்குள்ளேயே போய் கேமராவை பிடுங்கி யாரு சொல்றதையுமே கேட்காம தானே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கேமராவை டீம் கையில கொடுத்த மனுஷன் ஷாட் செம்மையா வந்த சந்தோஷத்துல தீக்கு நடுவுல கத்திக்கிட்டு இருக்கும் போதே எரிஞ்சுக்கிட்டு இருந்த கட்டை அவர் மேல விழுந்ததுலதான் சீனியர் இறந்ததே. சோ தன்னோட தொழிலுக்காக உயிரையே கொடுத்த சீனியர் மாதிரி தானும் வேலையை முடிச்சே அவனோட டிசைட் பண்ற ஹீரோ பிரசிடென்ட் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அவங்க இது என்ன கதனே தெரியல, ஹாரர் படமா சென்டிமெண்ட் படமானு கூட எனக்கு புரியலன்னு ஸ்டார்டிங்ல கத்துனாலும் ஒரு ரிஸ்கான சீனை சிங்கிள் டேக்ல எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற பிரசிடென்ட் சென்சார் சீஃபுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்னு பயந்ததும் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்கேஸ் சீஃப் இங்க வந்தா இது கம்யூனிசம்க்கு எதிரான படம் மட்டும் சொன்னா போதும், அவரை ஈஸியா சமாளிச்சிடலான்னு சமாதானப்படுத்தியாச்சு. பட் நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிற பிரசிடென்ட், என்ன நடக்குதுங்க, தீ பிடிக்கிற சீனு சிங்கிள் ஷாட் டிஃபரெண்ட் எண்டிங்னு ஏதேதோ பண்றீங்க, தப்பா மட்டும் ஏதாவது நடந்துச்சு படத்தை அப்படியே நிறுத்திடுவேன் அண்ட் உங்களோட முதல் படத்தை பத்தின விஷயத்தையும் வெளியில சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க. அடுத்த ஷாட்லயே ரிங் அடிச்சதும் போன் எடுத்து பேசுற மருமக போனை கட் பண்ணிட்டு மாமியார் கிட்ட கடத்தி வச்சிருக்கிற ஹஸ்பண்ட காப்பாத்த பணம் வேணும் இல்லனா அவர் கதை முடிஞ்சிரும்னு அழுகிறத கேட்ட மாமியாருக்கு மருமக மேல டவுட் இருந்தாலும் மகனை காப்பாத்துறதுக்காக லாக்கர் சாவியை எடுத்து மேனேஜர் கையில கொடுத்து பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறது மட்டும் இல்லாம பின்னாடி போன மருமகளையும் தடுத்து நிறுத்தியாச்சு. அன்னைக்கு நைட்டு வெளியில செம மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது மாமனார் ரூமுக்குள்ள என்ட்ரி கொடுத்த மாமியாரு செம்ம கோமா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அவரோட கதையை முடிக்க ட்ரை பண்ணும் போதே ஆடிபட்ட காயத்தோட என்ட்ரி கொடுத்த மகன், அம்மா எல்லாத்துக்குமே காரணம் யூரின் தான், நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பலான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மருமகளோட என்ட்ரி, அவங்க செம்ம சீரியஸா இப்ப உங்க கதை முடிய போகுது நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே ஒரு லேடி மடியில குட்டி பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோவை காட்டினதும் அத பார்த்து மாமியார் மிரள, இந்த குட்டி பொண்ணு வேற யாருமே இல்ல நான் தான், உங்க ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த என் அம்மாவை வெளியில துரத்தி விட்டீங்கல்ல அதுக்கு பழி வாங்கிட்டு இந்த சொத்தையே எடுத்துட்டு போகதான் இங்க வந்தேன்னு சொன்னதும் பதறி போன ஹஸ்பண்ட், அப்ப நீ என் தங்கச்சியான்னு ஒரு பக்கம் கதற, மருமகளோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என் அப்பா வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இத்தனை நாளா படுத்த படுக்கையா இருந்த மாமனார் இப்ப என்ட்ரி கொடுத்து நீ என்னோட பொண்ணுதான்னு சொன்னது மட்டும் இல்லாம உடம்புல இருந்த மச்சத்தையும் கரெக்டா சொன்னதும் அப்ப தங்கச்சியவா இத்தனை நாளா ஒய்ஃபா நினைச்சேன்னு ஹஸ்பண்ட் பதற, இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான மாமியாரு மாமனாரோட கழுத்தை புடிச்சு நெரிச்சதும் ஷாட் செம்மையா ஒர்க் அவுட் ஆயாச்சு. ஷூட்டிங் ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹஸ்பண்ட் கேரக்டர் தன்னோட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க யூரிம்க்கு ஸ்பெஷலா சாப்பாடுலாம் கொடுத்து கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சீனை மட்டும் சீக்கிரமா எடுங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ண, அடுத்து எடுக்க போற ஷாட்டோட ரிஹர்சல்ல யூரிம் ரொம்ப மொக்கையா நடிக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு சினிமாக்காக யூஸ் பண்ற ஃபேக் பிளட் கூட அலர்ஜி மயக்கம் வர்றது மாதிரி சீன் போடுறத பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மிடோ, சார் இந்த பொண்ணு ரொம்ப சீன் போடுறா இது வேலைக்கே ஆகாது இதுக்கு நானே அந்த கேரக்டர்ல நடிச்சிடறேன்னு ஆர்வமா காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்ததும் நம்ம யூரிம் ஆடா பாவிகளா கொஞ்சம் பிகு பண்ணா எனக்கு பதிலா வேற ஒருத்தரை நடிக்கவே வச்சிருவீங்களான்னு டென்ஷன் ஆக, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் ஆக்டர் ஒரு பதட்டத்துல யூரிம் கன்சீவா இருக்கிறா அண்ட் அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னதை கேட்டு அடே என்னடா சொல்றேன்னு எல்லாருமே ஷாக் ஆகும்போது செம்ம ட்விஸ்டா யூரிம் பொண்ணு அடே இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லன்னு கத்துனதும் மத்தவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இத்தனை நாளா தனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நினைச்சு கேர் பண்ணி பாத்துக்கிட்ட ஹஸ்பண்ட் கேரக்டர் செம்மையா ஷாக் ஆகி சோகமா போனா அடுத்த பிரச்சனையா நம்ம டீம் சென்சார் கிட்ட பெர்மிஷனே வாங்காம படம் எடுக்கிறத பத்தி என்கொயர் பண்ண வந்த
அந்த செக்ரட்டரிய மிடோ பொண்ணு பிளாட் ஆக்கிட்டதால போன மனுஷன் எங்க காணோம்னு சென்சார் சீஃப் அவரை தேடி வர இத பார்த்து பதறி போன கம்பெனியோட பிரசிடென்ட் அவரை ஒரு வழியா சமாளிச்சு ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, சார் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்யூனிசம்க்கு எதிரா முதலாளித்துவத்தை பத்தின படம், ரீஷூட் மட்டும் பண்ணிட்டோம்னா மாசா இருக்கிறது மட்டும் இல்லாம இத சிங்கிள் டேக்ல எடுத்து கலக்க போறோம்னு சமாளிச்சதும் குஷியான சென்சாரோட சீஃப் ஷூட்டிங்க்கும் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. செம்ம சோகத்துல இருந்து ஹஸ்பண்ட் கேரக்டர் சமாதானப்படுத்திட்டு இனிமே வேலையை நிம்மதியா ஆரம்பிக்கலாமேன்னு ஸ்பாட்டுக்கு வந்தா அங்க பிரசிடென்ட்டும் சென்சாரோட சீஃபும் ஷூட்டிங்க பாக்குறதுக்கு ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. சரி பரவாயில்ல வேலையை பார்க்கலான்னு ரிஹர்சல ஸ்டார்ட் பண்ணனா அதுல யூரிம்க்கு பதிலா நடிக்க வந்த நம்ம மிடோவோ செம்ம மொக்கையா பெர்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம சீரியஸ் சீனுக்கு பதிலா காமெடியா இருக்கிறத பார்த்த சென்சாரோட சீஃப் கடுப்பாக இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ யூரிமையே திரும்ப நடிக்க சொல்லி கூப்பிட்டதும், இவ்ளோ நேரமா எனக்கு உடம்பு சரியில்லை, ரத்தனா அலர்ஜி, ஸ்பைடர்னா பிடிக்காதுன்னு சீன் போட்ட பொண்ணு ஸ்பாட்ல சென்சாரோட சீஃப் இருக்கிறது தெரிஞ்சதும் காட்டுக்குள்ள விலங்குகளுக்காக வச்சிருந்த டிராப்ல செம்மையா மாட்டிக்கிட்ட தன்னோட காலை கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கு தான் இந்த ஆம்பளை பையங்களை நம்பவே கூடாதுன்னு வெறியோட எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணதை பார்த்த சீஃப், ஹீரோ, டீம்னு எல்லாருமே செம்ம ஹாப்பியாகி கை தட்டதை பார்த்த அந்த பொண்ணுக்கும் செம்ம சந்தோஷம். இன்னும் மிச்சம் இருக்கிறது சிங்கிள் ஷாட்ல எடுக்க வேண்டிய கிளைமேக்ஸ் மட்டும்தான். இந்த லாஸ்ட் சீக்வென்ஸ்ல செட்டே தீப்பிடிச்சு எறிகிற அளவுக்கு ரிஸ்க் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு களத்துல இறங்குற ஹீரோ அண்ட் டீம் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மருமக மாடியில இருந்து கீழே இறங்கி வரும்போது ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே மாமியாரு கையில ஃபியூயல் கேனோட மயங்கி விழுந்து கிடந்த மாமனாரோட ரூமுக்குள்ள போக இந்த பக்கமா நம்ம டீம் தண்ணிய திறந்து விட்டு ரெயின் எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ணனதும் மாமியார் பெட்ல கிடந்த போர்வை எடுத்து மயங்கி கிடந்த மாமனார் மேல போட்டுட்டு ஹீரோ சைட்ல இருந்து சொல்லி கொடுக்கிற மாதிரியே ஃபியூயல் கேனை திறந்து ரூம் ஃபுல்லா ஊத்துற மாதிரி ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே மாமனாரா நடிச்ச ஆக்டர் நைஸா எழுந்து போனதும் அவருக்கு பதிலா அவசர அவசரமா பொம்மையா அந்த இடத்துல வச்சுட்டு இது எல்லாத்தையுமே சிங்கிள் டேக்ல எடுத்துக்கிட்டு இருக்கதால எல்லாருமே பரபரப்பா அட்ட டைம்ல வேலையை பாக்குறாங்க. இப்ப மாமியார் சம கோபமா, அடே நீ எல்லாம் மனுஷனே இல்ல போய் தொலைன்னு சொல்லிக்கிட்டே லைட் ஆன் பண்ணி தூக்கி போடும் போதே நம்ம டீமை செட் பண்ணி வச்சிருந்த தீயும் எரிய ஆரம்பிக்க இது எல்லாத்தையுமே கேமராமேன் அண்ட் அவரோட டீமும் செமையா படுத்துக்கிட்டே ஷூட் பண்றாங்க. மாமியாரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீய பாத்துக்கிட்டே வெளியில வரும்போது தன்னோட சீருக்கு ரெடியா இருந்த மருமக தங்கத்தவளையாலேயே அடிச்சதுல மாமியார் கீழே விழுகிற மாதிரி அவங்களோட டூப்பு கீழே விழுந்ததும் கேமராவை அந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பின கேப்ல டூப்புக்கு பதிலா மாமியார் அந்த இடத்துல படுத்துக்க இப்ப கீழே கிடந்த தங்கத்தவளை சிலையாலேயே மாமியார் கதையை முடிச்ச மருமக அவங்க கழுத்துல இருந்த சாவியை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகலாமேன்னு பாக்கும் போதே செட்ல தீ அதிகமாகி சீலிங்லயும் பரவ ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம மிடோ சென்சார் செக்ரட்டரியையும் வேட்டக்கார வேஷம் போட்டவரையும் கை காலை கட்டி அங்கதான் படுக்க வச்சிருக்காங்க. ஐயோ ரெண்டு பேரோட கதையும் முடிய போகுதுன்னு பதறி போய் பிரசிடென்ட், மேனேஜர், மிடோனி எல்லாருமே ஹீரோவை அலர்ட் பண்ணுனா நம்ம ஹீரோவோ அடாது மழை பெய்தாலும் விடாத ஆட்டம் தொடரும்ன்ற மாதிரி எரியறத்திலையும் ஷூட்டிங்க கண்டினியூ பண்றாரு. மருமக விட்டுட்டு போன தவளை சிலைய கையில எடுத்த யூரும் மருமக போன அதே மாடிக்கு போற மாதிரி ரிஸ்கான சீன் எடுத்து டேக்க ஓகே பண்ணன அடுத்த செகண்ட் சீலிங் தீயில எரிஞ்சதுல கொலாப்ஸ் ஆகி செக்ரட்டரியும் வேட்டக்காரரும் கீழே விழுந்ததை பார்த்து யூனிட்டே கலேபரமாகி பதறினாலும் நம்ம ஹீரோவோ இந்த சீனை ஒழுங்கா ஷூட் பண்ணியாச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க ஹஸ்பண்ட் கேரக்டரோ இவ்ளோ பதட்டத்திலையும் தான் போட்டிருந்த நைட் கோட்டை கலட்டி யூரிம காப்பாத்துறேன்ற பேர்ல டவுசரோட ஓடி போய் அசிஸ்டன்ட பாதுகாப்பா கூட்டிட்டு வர இன்னொரு பக்கம் செக்ரட்டரியோட முடியல பிடிச்சிருந்த தீய ஒரு வழியா தண்ணி எல்லாம் ஊத்தி அணைச்சு காப்பாத்துனதும் ஐயோ நம்ம சிக்கிட்டோமேன்னு யோசிச்ச பிரசிடென்ட் இது எதுவுமே தெரியாத மாதிரி சீஃப் கிட்ட சீனையும் போடுறாங்க. ஒரு வழியா சேஃபா நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சு முடிச்சதும் இவன் லவ் டார்ச்சர் தாங்கவே முடியலன்னு முதல் ஆளா யூரிம் செட்டை விட்டு ஓடினாலும் தன்னை ஏமாத்தினாலும் பரவாயில்லன்னு ஹஸ்பண்ட் கேரக்டர் அக்கறையா உடம்ப பாத்துக்கன்னு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிற அளவுக்கு நல்ல மனுஷனா இருக்காரு. இவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் ஒரு வழியா ஷூட்டிங் சூப்பரா முடிஞ்சதால எல்லாருமே சந்தோஷமா கிளம்புனதும் தனியா உட்கார்ந்திருந்த நம்ம ஹீரோக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி சீனியர் டைரக்டர் ஷூட்டிங்ல இருந்த அன்னைக்கு செட்டுக்கு வந்த பிரசிடென்ட் அக்கா அங்க தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் தீயில சீனியர் சிக்கி இருக்கிறதையும் பார்த்து பதறினாலும் தீ மாடிக்கு பரவுறத பார்த்ததும் சீனியரை காப்பாத்த ட்ரை பண்ணாம அவசர அவசரமா தன்னோட காருக்கு போய் உள்ள இருந்து சாவி எடுத்து வந்து மாடி ரூம் சேஃப்ல இருந்து பணத்தை எடுத்து அடுக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல சீனியரை காப்பாத்த ட்ரை பண்ணினாலும் மாடி தீ பிடிக்கிறத அவரும் கவனிச்சதும் நைஸா அங்க இருந்து கிளம்பி மாடி ரூமுக்கு வந்த மனுஷன் அங்க டிரால இருந்து ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போதே கையில பணப்பெட்டியோட வந்த பிரசிடென்ட பார்த்துட்டு அவங்க தன்னோட கையில இருக்கிற பேப்பரை கவனிச்சது தெரிஞ்சு அத பின்னாடி மறைச்சுக்கிறாரு. எஸ்
இது சீனியர் எழுதி வச்சிருந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ஸ். ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில பரவன ரூமர்ஸ் அண்ட் எல்லாருமே கலாய்ச்சது மாதிரி ஹீரோக்கு ஹிட் ஆன முதல் படத்தோட கதை அவரோட சீனியரோடதுதான். பட் அதுக்கப்புறமா தானே எழுதி எடுத்த எந்த படமுமே ஓடாததால இந்த படமாவது ஹிட் ஆகணும்னு தான் மனுஷன் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தது. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சு படமும் ரிலீஸ் ஆயாச்சு. அண்ட் அதோட அவுட்புட்ல செம்ம கோபமா இருந்த மருமக உங்க யாரையுமே விட மாட்டேன்னு ஹஸ்பண்டோட கதையை முடிச்சுட்டு கீழே வரும்போதே மாமனார் ரூமுக்கு வந்த மாமியாரு, அடே நீதான் எல்லா தப்புக்குமே காரணம், ஒளிஞ்சு போன் தீய வச்சுட்டு வெளியில வந்ததும் இதான் சான்ஸ்னு மருமக தவளை சிலையை எடுத்து மாமியாரோட தலைமையிலேயே போட்டு காலி பண்ணிட்டு அவங்க கழுத்துல இருந்த சேஃபோட சாவியை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போக அங்க என்ட்ரி கொடுத்த இவரும் கீழே விழுந்து கிடந்த மாமியாரோட நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல கிடந்த தவளை சிலைய கையில் எடுத்துக்கிட்டு மேல போறாங்க. அதே நேரம் மாடியில மருமக சாவியோட வர்றத பார்த்த அங்க அடிபட்டு கிடந்த ஹஸ்பண்ட் மருமகளை அட்டாக் பண்ணும் போதே என்ட்ரி கொடுத்த இவரும் அவர் மண்டை மேலேயே போட்டு மருமகளை காப்பாத்தினாலும் பக்கத்துல லாக்கரோட சாவிய பார்த்ததும் ஃபேஸ் கொஞ்சம் டெரர் ஆனது மட்டும் இல்லாம, சூப்பரு இதுதான் லாக்கரோட சாவியா, எவ்வளவு பணம் இருக்குன்னு உடனே பாத்துடுறேன் அண்ட் சாவி என்கிட்ட இருக்கதால உனக்கு ஷேர் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மருமகள் கிட்ட சொன்னதும், அடி பாவி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பிளானையும் போட்டு கொடுத்த என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு மருமக டென்ஷன் ஆனதை பார்த்ததும் செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்ச இவரும், நான் பயந்துட்டியா, நான் போய் உன்னை ஏமாத்துவேறான்னு சமாதானப்படுத்திட்டு லாக்கரை திறக்க ட்ரை பண்ணும் போதே மருமக டெரரா மாறி தவளைய வச்சு யூரிமோட கதையை முடிக்க ட்ரை பண்ண ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆன யூரிம் மருமகளோட கதையை முடிச்சாச்சு. சூப்பரு, இப்ப ஷேர் பண்ண ஆளே இல்லன்னு சம குஷியா லாக்கரை திறந்து சந்தோஷமா பணம் தங்க கட்டிகளை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லாக்கருக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஸ்பைடர் யூரிம் மூஞ்சி மேலேயே தவ நம்ம யூரிம்க்கு தான் ஸ்பைடர்னாலே பயமாச்சே. சோ மிரண்டு போய் ஓடினதுல படியில இருந்து கீழே விழுந்து அவங்க கதையும் முடிஞ்சதும் பில்டிங்கோட சீலிங்ல இருந்து சிலந்தி வலை கிளியரா தெரியுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிற ஒரு லேடி உள்ள யாராவது இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டே வரும்போதே கால்ல ஏதோ பிசு பிசுன்னு ஓட்டினதும் என்னடா இதுன்னு உள்ள போனா அந்த பில்டிங் ஃபுல்லா சிலந்தி வலையா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை சேர்ந்த இறந்த எல்லாருமே, அதாவது மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யூரிம்னு எல்லாரோட உடம்புமே சிலந்தி வலையால கவர் ஆகி சீலிங்ல இருந்து தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கதோட படமும் முடியுது. தியேட்டர்ல இருந்த யூனிட்டை சேர்ந்த எல்லாரும் அண்ட் ஜெனரல் ஆடியன்ஸும் கைதட்டி கொண்டாடி படத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. மனுஷன் இத்தனை நாளா எதுக்கு ஆசைப்பட்டாரோ அது நடந்தாச்சு. இந்த படத்துல 1970 காலகட்டங்கள்ல கொரியன் சினிமா இண்டஸ்ட்ரியில சென்சார் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அண்ட் டெக்னாலஜி ரொம்பவே கம்மியா இருந்த பீரியட்லயும் எப்படியெல்லாம் படத்தை எடுத்திருக்காங்கன்னு அழகா சொல்லியிருப்பாங்க. படமும் ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ.